கருத்து தெரிவிக்கலாம். சரி. அத்தியாயம் 20. நீங்கள் பரஸ்பரம் உறவாடக்கூடாது. நீங்கள் திருடக்கூடாது. நீங்கள் அயனுக்கு எதிராக பொய்யான சாட்சி அளிக்கக்கூடாது. அந்த 3 சட்டங்கள் தரப்பு மற்றும் பரப்பு சமூகத்தில் மிகவும் முக்கியமானவை. பரஸ்பரம் உறவாடக்கூடாது மிக முக்கியமான. பரஸ்பர என்ன உபாகமம் 22. பரஸ்பரம் உறவாடுதலை விளக்குவதற்காக கொடு. படி. தேவாதி அத்தியாயம் 22 வசனம் 22. ஒரு மனிதன் ஒரு கணவருக்கு திருமணம் ஆன பெண்ணுடன் உறவாடும் போது அவர்கள் இருவரும் இறக்க வேண்டும். மகள் இஸ்ரேலிலிருந்து தீயதை நீக்க வேண்டும். நீங்கள் தான என்ன அந்த சட்டம் அங்கே 10 கட்டளைகளை மட்டும் பின்பற்றுங்கள். பரஸ்பரம் உறவாடக்கூடாது என்ற சட்டம் திருமண சட்டமாகும். திருமண சட்டங்களை உடைக்காதே. காட்டை தருகிறேன். லேவியராகமம் 18:22. மன்னிக்கவும். லேவியல் அத்தியாயம் 18 வசனம் 22. நீ மனிதர்களுடன் பெண்களுடன் உறவாடுவது போல் உறவாடக்கூடாது. இது ஒரு வெறுக்கத்தக்கது. அது பரஸ்பரம் உறவாடக்கூடாது என்ற சட்டத்தின் கீழ் வருகிறது. சொல்வது போல் நீர் 12 பின்பற்ற வேண்டும். 10 பின்பற்ற. கேள்வி: நாம் ஆண்களோடு ஒரே பாலினத்தோடு உறவாடலாமா? அவை இல்லை. அப்போ என் பதில் என்னவென்றால், ஆனால் அது 10 எழுதப்படவில்லை. கட்டளைகள். எனவே நமது மக்கள் 10 கட்டளைகள். நான் சொன்னது போல கடவுளின் சட்டத்தில் பல பிற சட்டங்கள் மற்றும் துணை சட்டங்களுக்கு மாதிரியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று தருகிறேன். அந்த அதே அத்தியாயத்தில் குறிக்கவும். இங்கே நாங்கள் லேவியர் 18 கண்டுபிடிக்கிறோம் மற்றும் ஆடுதலை வைக்கிறோம். ஆம் ஐயா. லேவியர் 18 வசனம் 23. நீ எந்த மிருகத்துடன் உறவாடக்கூடாது. அதனால் நீ உன்னை மாசுபடுத்திக் கொள்ளக்கூடாது. எந்த பெண் ஒரு மிருகத்தின் முன் நிற்கக்கூடாது அதில் உறங்குவதற்காக. இது குழப்பமாக இருக்கிறது. அது 10 இல்லை. ஆனால் நாம் 10 பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் கடவுள் 10 பின்பற்றும் போது அந்த ஒவ்வொரு சட்டத்திற்கும் தொடர்பான பல்வேறு பிற சட்டங்கள் உள்ளன என்பதை நாம் அறிவது முக்கியம். சரி. அயனின் மனைவியுடன் உறவாடவில்லை சொல்லலாம். நான் ஆட்டுக்குட்டியுடன் இல்லை. இது இன்னும் ஒரு பாவம். நீ திருமண சட்டத்தை மீறியுள்ளாய். சரி. நெறிமுறைகளுக்குள் வருகிறது. பைபிள் அவற்றை சட்டங்கள் என்று அழைக்கிறது. சட்டங்கள், துணை சட்டங்கள் மற்றும் சட்டங்கள் அது அழைக்கிறது. கற்பழிப்பு ஒரு பெரிய விஷயம். கற்பழிப்பு. நாம் சோலமன் தீவில் இருந்தபோது ஆம் கற்பழிப்பு பற்றி கரி தூதரோமி அத்தியாயம் 2 வசனம் 20. ஆனால் ஒரு மனிதன் ஒரு உறவுக்குரிய பெண்ணை களத்தில் கண்டால் அந்த மனிதன் அவளை கட்டாயமாக்கி அவளுடன் உறவாடினால் அவளுடன் உறவாடிய அந்த மனிதன் மட்டும் மரணிக்க வேண்டும். கட்டாயமாக்குவது அது ஒரு வன்முறை செயலாகும். அந்த கட்டாயம் வன்முறை. அவன் மரணிக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் அந்த பெண்ணுக்கு நீ எதுவும் செய்யக்கூடாது. அந்த பெண்ணில் மரணத்திற்கு உரிய பாவம் எதுவும் இல்லை. ஒரு மனிதன் தனது அயனுக்கு எதிராக எழுந்து அவனை கொல்லும் போது எதுவும் அப்படியே. அவன் அவரை கரத்தில் கண்டான். மனமுறித்த பெண் அழுதார். அவனை காப்பாற்ற யாரும் இல்லை. அவளை காப்பாற்ற யாரும் இல்லை. அது கற்பழிப்பு பற்றிய சட்டம். அதனால் கடவுள் சொன்னார், மனிதனை கொல்லுங்கள். அது கொலை போலவே. சட்டத்துடன் கூட இன்னும் விழுகிறோம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். நீங்கள் கொல்லக்கூடாது. ஏனெனில் மீண்டும் படிக்கவும் அது கொலை போலவே. அது எங்கு உள்ளது? ஒரு மனிதன் தனது அயனுக்கு எதிராக எழுந்து அவனை கொல்லும் போது இதுவும் அப்படியே. கடவுள் கற்பழிப்பை கொலையுடன் ஒப்பிடுகிறார். அது சொல்கிறது அவனை கொல்லும் போது இதுவும் அப்படியே. இந்த சட்டங்களின் தொடர்புகளை காட்டுகிறேன். சரி. எனக்கு முழுவதும் கொடு. நீங்கள் பற்றி சொல்ல போகிறீர்கள். நீங்கள் ஒரு தீவுக்கு சென்ற போது நீங்கள் பேசினதை பார்த்தால் அது கற்பழிப்பு பற்றியதாகவே இருந்தது என்று நினைக்கிறேன்.
ஆம், நாங்கள் சோலமன் தீவுகளில் இருந்தபோது கற்பழிப்பு ஒரு பெரிய விஷயம் என்று சொன்னார்கள். மக்களுக்கு கருப்பினரை பேசுகிறேன். நான் கருப்பினரை. கற்பழிப்பு முக்கியமானது. அவர்கள் பெண்களை கற்பழிக்க. நாம் இந்த சட்டங்களை மீற அவர்கள் மதவாதிகள். இரு முக்கியமான மதங்கள் ரோமன் கத்தோலிக்கம் மற்றும் 7ஆம் நாளின் அட்வென்டிஸ்டுகள். மக்களுக்காக சட்டங்களை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. நான் சொன்னதற்காக இதை கற்பிக்கவில்லை. நீங்கள் எங்கு கூடுகிறீர்களோ என்ற சட்டங்களை கற்பிக்கவில்லை. முழு விஷயம் இது தென்னாப்பிரிக்காவில் கூட பொதுவானது. பிஷக் அது மக்கள் பொதுவாக எழுப்பும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஒரு திருமணமான மனிதன் தனது மனைவியை கற்பழிக்க முடியுமா? இது ஒப்புதலின் விஷயமா? அந்த மனிதன் எப்போதும் விரும்பும் விஷயத்தை பெறுவதற்கான விஷயமா? அது விவாதத்திற்குரிய விஷயம். இது தென்னாப்பிரிக்காவில் மிகவும் பொதுவானது மற்றும் தென்னாப்பிரிக்கா முன்னணி நாடுகளில் ஒன்றாக கூறப்படுகிறது. பாலன அடிப்படையிலான வன்முறை இது ஆண்கள் தந்தரின் துணையினருக்கு மேலும் மோசமாக தந்தரின் கூட்டாளிகளுக்கு தந்தலை கட்டாயமாக்குவது போன்ற விஷயங்களை உள்ளடக்கலாம். நான் வேறும் ஒருவரை கற்பழிக்கும் போது அது குறைவாகவே இருக்கிறது என்று சொல்லவில்லை, ஆனால் நாங்கள் அதை எங்கள் முக்கியமானவைகளை கற்பழிப்பதற்கு எடுத்துச் சென்றுள்ளோம். அது ஒரு தீவிர பிரச்சினை. சரி, அதை பற்றியதற்கு 1 கொரிந்தியர் 7-7 போன் இதை கூறுகிறார். அமெரிக்கா சட்டங்கள் இதற்கு எதிராக இருக்கின்றன. அந்தலுக்கு அறிவுரை தருகிறேன். அதை செய்ய 1 கொரிந்தியர் 7 நீங்கள் அறிவீர்களா? வசனம் 5-ஆதா. நன்மை செய் அல்லது விலகாதே. ஆமையா. 1 கொரிந்தியர் 7 வசனம் 3. இரண்டையும் வசனம். எனினும் பரஸ்பரம் உறவுகளை தவிர்க்க ஒவ்வொரு ஆணும் தனது மனைவியை வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் தனது கணவரை வைத்திருக்க வேண்டும். பாலியல் பாவங்களை தவிர்க்கிற திருமணம் செய்யுங்கள். கணவன் மனைவிக்கு உரிய நல்லிணக்கத்தை வழங்கட்டும். இந்த சூழலில் நல்லிணக்கம் பாலியல் தொடர்பானது. ஆம், இது எங்கள் அறை, உறவுக்கூடம் அல்ல. உடைகள், உணவு, தங்கும் இடம் ஆகியவற்றையும் உள்ளடக்குகிறது. மனைவி கணவருக்காகவும் அப்படியே. மனைவி கணவருக்காகவும் அப்படியே. முன்னேறு. மனைவிக்கு தனது சொந்த உடம்பின் மீது அதிகாரம் இல்லை. நீங்கள் அதை காண்கிறீர்கள். மனைவிக்கு தனது சொந்த உடம்பின் மீது அதிகாரம் இல்லை. ஆனால் கணவனுக்கு மனைவியின் உடம்பு அதிகாரம் உள்ளது. அப்படியே கணவனுக்கும் தனது சொந்த உடம்பின் மீது அதிகாரம் இல்லை, ஆனால் மனைவிக்கு உள்ளது. மாறாகவும் ஆணுக்கு சொந்த உடம்பின் மீது அதிகாரம் இல்லை, மனைவிக்கு அதிகாரம். இது பாலியல் தொடர்பானது. ஆகவே பல கிறிஸ்தவர்கள் கடவுளின் சட்டத்தை வெறுக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே வெள்ளை மனிதரிடம் சென்று, ஓ, என் கணவன் என்னை பாலியல் துஷ்கர்மம் செய்தான். ஆகவே கடவுளின்படி உங்கள் உடல் அவருக்கே சொந்தமானது, தோன் சொந்தமானது. ஆனால் கிறிஸ்தவம் கருப்பு பெண்கள் பைப்பில் நம்பிக்கை வைக்கவில்லை. தவறாக கொள்ளாதீர்கள். ஒருவன் தவறாக கொல்லுகிறான். ஒருவருக்கொருவர் பாலியல் தவறாக கொள்ளாதீர்கள். அவர் பாலியல் பேசுகிறார். முன்னேறு. ஆனால் அது ஒப்புதலுடன் இருக்க வேண்டும். ஒப்புதலுடன் இருக்க வேண்டும். ஒரு காலத்திற்கு நீங்கள் உங்களை நோன்பு மற்றும் பிரார்த்தனையில் ஈடுபடுவதற்காக. ஆகவே பிரார்த்தனையில் நோன்பு போது நீங்கள் மற்றும் உங்கள் மனைவி ஒப்புதலுடன் பாலியல் உறவுகளை கொண்டிருக்க கூடாது. நீங்கள் இருவரும் ஒப்புக்கொள்கிறீர்கள். மேலே சென்று மீண்டும் ஒன்றாக வாருங்கள். மீண்டும் பாலியல் ரீதியாக ஒன்றாக வாருங்கள். சேதன் உங்களை சோதிக்கிறான், உங்கள் கட்டுப்பாட்டின் மேற்காக அல்ல. இது verse 2 திரும்புகிறது. பாலியல் தவறுகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்கானது. மனைவி கணவனிடம் இருந்து விலகினால், கணவன் மனைவியிடம் இருந்து விலகினால், அந்த உறவிலே யாராவது பாலியல் தவறு செய்ய போகிறார்கள். அது உங்களுக்கு புரிந்தது. அது தெளிவாக உள்ளது. அவர் புகழ்கிறார். இப்போது திருடாதீர்கள். உன் அயலுக்கு எதிராக பொய்யான சாட்சியம் அளிக்காதே. விஷயங்கள். நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், மன்னிக்கவும். நானோ நீங்கள் ஏதாவது சொன்னீர்களா? சகோதரர் யூரி சொல்ல முயற்சித்தார். ஓ, என்ன சொன்னீர்கள்? முழு வேதம் என்ன சொல்கிறீர்கள்? கொரிந்தியர் 7 உபாகமம் 23:17. ஆம், நான் மறந்தேன். உபாகமம் 23 வசனம் 17.
இஸ்ரேலின் மதில்களில் ஒருவரும் வையாக இருக்கக்கூடாது. இஸ்ரேலின் மதில்களில் ஒருவரும் சோலோமிடாக இருக்கக்கூடாது. விபச்சாரம் செய்யாதது உன்னிடம் திரும்புகிறது. ஒரு பெண்வையாக இருக்கும்போது, அதாவது அவள் ஒருவருக்கு மேற்பட்ட பாலியல் கூட்டாளிகளை வைத்திருக்கிறாள். 5. கடவுள் அழைக்கும் பெயர் இவோ டொனானோ. பல பெண்களுக்கு 2 முதல் 3 வரை 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 பாலியல் கூட்டாளிகள் இருப்பது சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் கடவுளின் பார்வையில் அது வாபனியாகும். இந்த ஆண்களில் அவர்கள் குழந்தை பெற்றுள்ளனர். இந்த குழந்தைகளிடமிருந்து அவர்கள் நலத்திட்டம் பொது உதவி பெறுகிறார்கள். அவர்கள் வாழலாம் மற்றும் அவர்கள் விரும்பும் இடங்களுக்கு செல்லலாம், பயணம் செய்யலாம். இது கடவுள் வெறுக்கிற வாபனியின் வாழ்க்கை. வசனத்தின் பகுதி என்ன? இம்மை இஸ்ரேலின் மகன்களில் ஒருவரும் சோலோமிடாக இருக்கக்கூடாது. எங்களுக்குள் ஒரே பாலினக்காரர் இருக்கக்கூடாது. அது லெஸ்பியனிசம் பேசுகிறது. இவை தான் டொனானோ நாங்கள் கற்பிக்க விஷயங்கள். நாங்கள் திறமை வளர்த்தி ஏற்பா. எங்கள் வேலை கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு முன் எங்கள் மக்களை சுத்தமாக்க முயற்சிக்க வேண்டும். கடவுளின் சத்தங்களின் மூலம் அதுதான் எங்களை மனதில் சுத்தம் செய்கிறது. நீங்கள் திருடக்கூடாது. நீங்கள் அயனுக்கு எதிராக பொய்யான சாட்சி அளிக்கக்கூடாது. நீங்கள் இந்தவற்றை கருத்து கூறிய பிறகு 17-ஐ படிக்கிறோம். நீங்கள் திருடக்கூடாது. எனக்கு எபேசியர்களில் ஒரு உத்தியை கொடு. இது 428 அல்லது திருடியவனை விடுங்க. நீங்கள் திருடக்கூடாது. கருத்து தெரிவித்தார். எபேசியர்கள் 4 முதல் 28 வரை. திருடியவரே இனி திருடாதே. ஆகையால் நீங்கள் ஒரு திருடனாக இருந்தால் அது என்ன சொல்கிறது? யூரி, திருடியவரே இனி திருடாதே. திருடாதே, இனி திருடாதே. அது ஏன் சொன்ன இருக்கிற? ஆனால் அவன் உரைக்கட்டும். கைகனான் உழைத்தல் உங்கள் உழைந்து நல்லது. எந்த விஷயம் இது வந்தது? அவன் தேவைப்படும் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். தேவைப்படுபவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு குறைவானவர்கள் இருப்பார்கள், உங்களை விட குறைவாக உள்ளவர்கள். ஒரு முன்னாள் கொள்ளையனாக இப்போது நீங்கள் இனி கொள்ளையாடவில்லை. நீங்கள் அந்த அண்ணாவுக்கு அந்த அக்காவுக்கு உதவுவதற்கான நிலைமையில் இருக்கிறீர்கள். அதுதான் ஆயுதங்கள் பற்றியது. அது ஆயுதங்கள். நாம் கொள்ளையாடக்கூடாது. பொருள்கள் 1 இல்லையா? 1 பொருளை நீங்கள் கொள்ளையாடாது. என்ன வேண்டும்? ஐயா, அதற்காக கொள்ளையர்கள் அவர்கள் உங்களிடம் வந்தால் பாவிகள். ஆம், பொருள்கள். அத்தியாயம் 1 மற்றும் வசனம் 10. என் மகனே, பாவிகள் உன்னை கவர்ந்தால் நீ ஒப்புக்கொள்ளாதே. அவர்கள் சொன்னால் நெஞ்சருடன் வாருங்கள், நாங்கள் இரத்தத்திற்காக காத்திருக்கிறோம். நாம் காரணமின்றி குற்றமற்றவர்களை மறைவாக காத்திருக்கலாம். நாம் அவர்களை உயிரிடம் கல்லறை போல உறிஞ்சுவோம். கொம்பனுக்கு பற்றிய முன்னே அவர்கள் கிணற்றுக்குள் இறந்துபவர்களைப் போல. நாம் மதிப்புமிக்க பொருட்களை கண்டுபிடிப்போம். நாம் வீடுகளை கொள்ளையாடிய பொருட்களால் நிரப்புவோம். இதன் வீட்டை எப்படி நிரப்புகிறீர்கள்? நீங்கள் வீடுகளில் புகுந்து மக்களை கொள்ளையாடும் போது முன்னேறு. நாம் பொருட்களை கண்டுபிடிப்போம். நாம் வீடுகளை பொருட்களால் நிரப்புவோம். எங்களுடன் சேர்ந்து பங்கு போடுங்கள். எல்லோரும் பரப்பை வைத்திருக்கலாம். பிளாக்கை எடுப்பியா? எனக்கு பிணாக்குதல் இருக்கின்றன. நாம் சிலரை கொள்ளையிட நம் கொள்ளையாடிய பொருட்களை ஒன்றாக கொண்டு வருகிறோம். என் மகனே, அவர்களுடன் அந்த வழியில் நடக்காதே. பாதையின் கால்களை தவிர்க்கவும். ஆகவே கடவுள் நம்மை கொள்ளையாட கூடாது, புழுக்களை சேரக்கூடாது என்று கற்பிக்கிறார். மேக்கா 2 மற்றும் 8. இந்த 1 அத்தியாயம் 2 வசனம் 8. திருடக்கூடாது. மிகா அத்தியாயம் 2:8. சமீபத்தில் என் மக்கள் ஒரு எதிரியாக பிறந்துள்ளனர். நீங்கள் உடையை பிடிக்கிறீர்கள், உடைகளை எடுத்துக் கொள்கிறீர்கள். போரை வெறுக்கும் மனிதர்களைப் போல் பத்திரமாக கடந்து செல்பவர்களிடமிருந்து ஆடையுடன். உனக்கு எதிரான ஆண்களாக நீங்கள் சகோதரனே சகோதரியை ஒரு எதிரியாக கருதுகிறீர்கள். நீங்கள் உடையை உடுப்புகளை எடுத்துக் கொள்கிறீர்கள், அதாவது திருடுகிறீர்கள். இளம் கருப்பு ஆண்கள் பெண்களை
திருடும் வீடியோக்கள் உள்ளன. மற்ற கருப்பு ஆண்களின் உடைகளை, அவர்களின் ஸ்னீக்கர்களை, அவர்கள் வைத்திருக்கும் எதையும் திருடுவது, அவர்களை காலில் காலணியின்றி, உடை இல்லாமல், பணமில்லாமல் விட்டுவிடுவது. இது கருப்பு சமூகத்தின் ஆஜீவித்தது. இது எல்லாம் பைபிளில் உள்ளது. பைபிளில் படிக்கிறோம். இப்போது கட்டளை என்ன யூரி? யாத்திராகமம் அத்தியாயம் 20 மற்றும் வசனம் 16. நீங்கள் உங்கள் அயலுக்கு எதிராக பொய்யான சாட்சி அளிக்க கூடாது. பொய்யால ஆகாதே, கொய்யாதே. எடுத்துக்காட்டாக, ஏனெனில் அந்த இப்போது கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து சபத்தை உடைத்தார் என்று கூறும் மத பிரமுகர்கள் அல்லது அமைச்சர்கள். அது பொய்யான சாட்சி. நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பொய்யுகிறீர்கள். சரி, நீங்கள் உருவாக்க சகோதரர்கள், சகோதரிகள் பற்றி உருவாக்கப்பட்ட பொய்யான கிசுகிசுக்கள். கடவுள் சொல்கிறார், அதை செய்யாதே. ஹே, என்னை கண்டுபிடி. அந்த மனிதனுக்கானது நல்லது அல்ல. பொய் சொல்லாமல் பழகிக் கொள்ளுங்கள். நான் பேசுகிறேன். உடன் பொறுமையாற்ற ஆமாம், 2025 இன்மை அது உனக்கு கிடைத்ததா? அசிலியர்கள் அத்தியாயம் 7 வசனம். எந்த வகையிலும் பொய்கரை உருவாக்காதே, ஏனெனில் அதன் பழக்கம் நல்லது அல்ல. அப்போகிரிபா யூரி ஓகிரிபா இருக்கிறது. ஆவியங்கள் நமக்கு பொய்கள் பேசக்கூடாது என்று சொல்கின்றன. ஒரு வசனம் உள்ள. என் வீட்டில் யார் தங்குவர்? தெரியும், சங்கீதம். தயவு செய்து என் கூடத்தில் தங்குங்கள். தொங்கிறதா? எங்க போகிறோம்? சங்கீதம் 15 மற்றும் 1. கேளுங்கள். சாலமோனின் பாடல்கள் அத்தியாயம் 15 வசனம் 1. ஆண்டவரே, யார் உன் கூடத்தில் தங்குவர்? யார் உன் புனித மலைவில் தங்குவர்? நல்ல முறையில் நடந்து நீதியே செய்பவர் மற்றும் தனது இதயத்தில் உண்மையை பேசுபவர். தனது இதயத்தில் உண்மையை பேசுபவர். அவன் பின்புறத்தில் பேசுபவன் தனது நாக்குடன் அல்ல. பின்புறத்தில் பேசுவது ஒருவரின் பின்னால் தீயாக பேசுவது பொருள். அது பேசுவதன் பொருள் சொல்வதை அறியவில்லை. அவர்கள் பின் பேசுவது. மீண்டும், அவன் பின்புறத்தில் பேசுபவன் தனது நாக்குடன் அல்ல. அவன் தனது அயலாளிக்கு தீமை செய்யாது அல்லது தனது அயலாளிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை ஏற்காது. அவன் தனது அயலாளிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை ஏற்காது. பொய்களை பேசுவது. அதை நான் போய் பேச நீங்கள் குற்றம் பேசுகிறீர்கள். ஆமாம், தாமபிரேதியாக இருக்கிறான். ஓரின சேர்க்கையாளர். அவன் திருத்தி. உங்களுக்கு எந்த ஆதாரம், எந்த சான்று இல்லை. ஆனால் நீங்கள் அதை சொல்ல போகிறீர்கள். அது ஒரு எடுத்துக்காட்டு. சரி, கொடுக்கிறது. உங்கள் அயல் எதிராக பொய்யான சாட்சி அளிக்காதீர்கள். அயலாளர் கடைசி ஒன்று என்ன? சரி, நாம் முடிவு வரை தொடரலாம். நீங்கள் 17வது வசனத்திலிருந்து நீங்கள் ஆசைப்படக்கூடாது, சரியா? நீங்கள் யூரி எக்ஸோடஸ் 20 முதல் 17 வரை படிக்காதீர்கள். நீங்கள் அயலாளி வீட்டை ஆசைப்படக்கூடாது. நீங்கள் அயலாளி மனைவியை ஆசைப்படக்கூடாது. அவன் மனித சேவகன் அல்லது அவள் பெண் சேவகன் அல்லது அவன் மாடு அல்லது அவன் கழுதை அல்லது அயலாளியின் எந்த ஒரு பொருளும். எனவே ஆசைப்படுவது மனதில் தொடங்குகிறது. ஆசைப்படுவது தவறாக விரும்புவது என்று பொருள். நான் மற்றொருவருக்கு சொந்தமான ஒன்றை ஆசைப்படுகிறேன். ரோமர் 7 வசனம் 7. ஆம், அதனால் ஆவல் என்பது இச்சை. ஆசைப்படுவது என்பது உங்களுக்கு சொந்தமானதல்லாத ஒன்றுக்காக ஆசைப்படுவது. அயனாரியின் மனைவியை போல அயனாரியின் வீட்டிற்கும் ஆசைப்படுகிறீர்கள். மனதின் அந்த சட்டத்தை உடைத்தால் நான் சொல்ல போகிறதை கவனிக்கவும். சட்டம் அவசியம். ஒரு முறை நீங்கள் அதை உடைத்தால் அது உங்கள் அயல்பாரத்து எதிராக பொய்யான சாட்சி அளிக்க செல்லும். அவனை விரும்புகிறீர்கள். இது உங்களை உங்கள் அயல்பாரை கொல்ல செல்லும். ஏனெனில் நீங்கள் அவனுக்கு உள்ளதை விரும்புகிறீர்கள். இது உங்களை பரஸ்பர உறவுக்கு செல்ல செய்யும். ஏனெனில் நீங்கள் அவனுக்கு உள்ளதை விரும்புகிறீர்கள். சட்டம் நீ அவசியமாக கொள்ளாதே கூறும்போது அது உள்ளக சட்டமாகும். யோசிக்க தியானிக்க ஒன்றாகும். யோவான் 2:15. குறிப்பு 1 ஜான் 2:15. ஆம், 1 யோவான் 2:15. உலகத்தை நேசிக்காதே, உலகத்தில் உள்ளவற்றையும் நேசிக்காதே. எந்த மனிதன் உலகத்தை நேசித்தால்
அப்பா என்ற காதல் அவனில் இல்லை. உலகத்தில் உள்ள அனைத்தும் உடனின் ஆசை, உடனின் ஆசை ஆசைப்படுதல், முன்னேறு, கண்ணின் ஆசை, கண்ணின் ஆசை, மனித வாழ்க்கையின் பெருமை. மனித வாழ்க்கை அவன் அப்பாவின் அல்ல, அப்பாவின் அல் ஆனான் உலகிற்கு. ஆனால் உலகத்திற்குரியது. ஆசைப்படுவதற்காக தற்றது போல 50 சென்ட் பாடல் பாடினான் பணக்காரனாக ஆகு அல்லது முயற்சிக்கையில் இறந்து வீடு. அந்த பாடல் உலகத்தின் செல்வத்தை ஆசைப்படுவதற்கு அடிப்படையாக உள்ளது. அதை 1 தீமோத்தேயு 6 பணக்காரனாக அது உங்களுக்கு தெரியும். தீமோத்தேயு 6 சுமார் 1 தீமோத்தேயு 6 மற்றும் வசனம் 9. பணக்காரராக விரும்புவோர் சோதனை மற்றும் சிக்கலுக்கு விழுந்து பல முட்டாள்தனமான மற்றும் காயமளிக்கும் ஆசைகளுக்குள் விழுந்து மனிதர்களை அழிவிலும் மூழ்க விடுகிறார்கள். பணத்தின் காதல் எல்லா தீமைகளின் அடிப்படையாகும். சிலர் அதற்காக ஆசைப்படும் போது அவர்கள் ஆசைப்படும் போது அவர்கள் நம்பிக்கையிலிருந்து தவறி பல துக்குந்தலான் தந்தரை குத்திக் கொண்டுள்ளனர். ஆகவே நாம் நமக்கு உரிமையில்லாததை ஆசைப்படுகிறோம். பணம் சம்பாதிக்க சட்டபூர்வமான வேலை கிடைத்தால் அது சரி, ஆனால் அது சட்டவிரோதமாகும். கடவுளுக்கு எதிராக ஒரு பாவம். நான் பணத்தை ஆசைப்படினால் மற்றும் அந்த பணத்தை பெற கடவுளின் சட்டங்களை மீற வேண்டியிருக்கும். போல நான் கள்ளக்காரியாக இருக்கிறேன், போதைப் பொருட்கள் விற்கிறேன், பொய்யான சாட்சியம் தருகிறேன், மக்களுக்கு எதிராக பொய் சொல்கிறேன் $1 பெறுவதற்காக. அது நீ ஆசைப்படக்கூடாது. அது 10 கட்டளைகள். இந்த கருத்து தெரிவித்ததற்கு நன்றி பேச எங்கள் சமூகங்களை உயர்த்துவதற்கும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.